எல்லோருக்கும் வணக்கம். ம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சனிக்கிழமை எப்படி போகும்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அதாவது விஜயை பார்க்கணும்னு சொல்லி நாமக்கல், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. இந்த பிரச்சாரம் முடியும் போது நடந்த ஒரு சம்பவம் டோட்டலாக தலைகீழ அப்படியே மாற்றிருச்சு. இது யாரோட தவறுன்னு சொல்கிறது தான் தெரில. அதாவது இவங்க கேட்ட இடம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பக்கத்தில். அந்த இடம் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற இடம். கூட்டம் எவ்வளோ வந்தாலும் ஓரளவுக்கு நெருக்கடி இல்லாத இடமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் காவல்துறை சார்பில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வேலுசாமிபுரத்தில். அங்கே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியும் அவர் அங்கே தான் பிரச்சாரம் பண்ணுறாரு, நீங்களும் அங்கேயே எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் காவல்துறை கொடுத்த இடத்த இவங்களும் பிரச்சாரம் பண்ணணும் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த கூட்டம் பார்த்திங்கன்னா மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்குது. இதை யார் மேலே தவறுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது தாவேக்கா சார்பில் கர்ப்பிணிகள் யாரும் வராதீங்க, பெண்கள் யாரும் வராதீங்க, குழந்தைங்களை முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வராதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பொதுமக்கள் யாரும் கேட்ட மாதிரியே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 பேர், அதில் 7 குழந்தைங்க, 16 பெண்கள், இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க. இது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா மனிதனோட உயிரிழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? ஒரு உயிருங்கிறது வந்துட்டு விலையே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 36 பேர் இறந்துருக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கூட்டத்தில் இப்படி ஒரு உயிரிழப்பு வந்திருக்குதான்னு கூட இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரசியல் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உயிரிழப்பு வந்திருக்குதுங்கிறத நான் கேள்வி கூட பட்டதில்லை. ஒரு நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எதனாச்சும் நடந்திருக்குதா இல்லையான்னு கூட தெரில. ஏன்னா இப்போ மீடியாக்கள் அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு. எங்கே எது நடந்தாலும் அடுத்த செகண்டே வெளியே வந்துடும், அந்தளவுக்கு இருக்குது. எப்படின்னு தெரில, விஜய் பேசிகிட்டு இருக்கிறாரு, பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் போகுது, அவரே ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு இதுனாப்பா நம்ம கொடி கட்டியிருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் முன்னாடி விஜய் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வாங்கிட்டாங்க, தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவரே பார்த்தீங்கன்னா அவர் வண்டியிலும் தண்ணி எடுத்து விசிறாரு. அதெல்லாம் பார்க்க தான் முடிஞ்சது. ஆனால் எந்த இடத்துல இந்த தப்பு நினச்சின்னு தான் தெரில. அவரும் தன்னோட பேச்சை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8:30 மணிக்கில் பார்த்து கரூரே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜிஹெச் பார்த்துனா ஒரே அலறுது. வரிசையாக ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதில் வரவங்க பாதி பேர் இறந்து தான் வந்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. இது எப்படின்னு புரியவே இல்லை. எந்த சமயத்தில் இந்த மாறிச்சுனே தெரில. ஆனால் இதுக்கு உரிய விளக்கம் யார் கொடுப்பாங்கன்னு தெரில. விசாரணை நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம். தவறு யார் செஞ்சாலும் தண்டிச்சு தான் ஆகணும். இதில் விஜய் மட்டும் குற்றம் சொன்னதில் எந்த விதத்தையும் நியாயமும் கிடையாது. ஆரம்பத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய நிபந்தனைகள் வச்சாங்க, கட்டுப்பாடு வச்சாங்க. அவங்களும் கோர்ட்டில் போனாங்க. எல்லாருக்கும் பொதுவாக போடுற நிபந்தனைகளே போடுங்கன்னு சொல்லி இவங்களும் சொன்னாங்க. ஆனால் விஜய்னாலே கூட்டம் வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு பெரிய இடமா கேட்குறாங்க. இருந்தாலும் இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ சில நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது, காவல்துறை தான் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்க, அந்த இடத்துல காவல்துறையே இல்லை அப்படின்றாரு. விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார், ஏன்னா காவல்துறைக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது நான் வந்துட்டு மேம்பாலத்திட்டிருந்து இங்கே உள்ளே வரத்துக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா காவல்துறை தான். ஏன்னா அவங்க இல்லை நான் உள்ளே வந்திருக்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அதுக்கு முதல்ல வந்துட்டு காவல்துறைக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்னு சொன்னார். அடுத்து நம்ம செந்தில் பாலாஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காவல்துறையெலாம் இந்த ஊரில் இருக்கிறாங்களா இல்லையா, இல்லை காவல்துறையோட கையெல்லாம் கட்டப்பட்டுக்குதா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தார். அது அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. இது யாராச்சும் திட்டமிட்டு செஞ்ச சரியா, இல்லை
உள்ளுக்குள்ளே பூந்து இந்த மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி யாராவது செஞ்ச செயலா? இல்லை எதுவுமே தெரியல. அந்த ஜென்ரேட்டர் வச்சுருந்தாங்க பார்த்தியா, அந்த வந்து தகர சீட்டு போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜென்ரேட்டர் சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு எறிஞ்சிட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டம் வந்திருக்குது. இதெல்லாம் யார் செஞ்ச வேலைன்னே தெரில. அதாவது கரூரில் அவர் என்ன பேச போகிறாரு, கரூரே ஸ்தம்பிக்க வைக்க போகிறோன்னு நம்ம எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கரூரோட டோட்டல் நிலைமையை மாறிச்சு. பார்த்தாச்சு ஒரு சந்தோஷத்தில் போகலான்னு சொல்லி இருந்தவங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவங்களுக்கு அந்த உயிர் திரும்ப வராதுங்க நிலைமைக்கு மாறிடுச்சு. இதெல்லாம் ஒரு வருந்தத்தக்க செய்தி தான். இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து அது ஒரு தமிழக அரசியலில் ஒரு கருப்பு பக்கமாக மாறி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 36 பேர் இதில் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. பொதுமக்களுக்கு நம்ம தான் வந்துட்டு புரிஞ்சிக்கணும். அதாவது அவங்க தான் வந்துட்டு சொல்கிறாங்க, கூட்டம் வராதீங்க, பெண்கள் வராதீங்க, குழந்தைங்க வராதீங்க, கர்ப்பிணிகள் வராதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேன்றாங்கன்னு தான் தெரியல. இப்போ தான் வந்துட்டு யூடியூப்பு, ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு செகண்டுக்கு செகண்ட் வீடியோ வந்துட்டே இருக்குது. அவர் விஜய் அவர் வந்துட்டு சென்னையில் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து, ஏர்போர்ட் போகிறதுலேருந்து, ஃப்ளைட்டில் ஏறுறதுலேருந்து, ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுறது வரைக்கும், லேண்ட் ஆகிட்டு வெளியே வர்றதுலேருந்து, அவர் ரோட்டில் போகிறது வரைக்கும் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் நேரில் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? இருக்கும், ஆசை இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் அது உண்டு. ஏன்னா வந்து உயிருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. போச்சுன்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன வேலை கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்துட்டு விஜய் பதில் சொல்லுவாரா? இப்போ இப்போ டோட்டலாக எல்லாமே என்ன, விஜய் பக்கம் தான் திரும்புவோம். இப்போ அவரை தான் அரெஸ்ட் பண்ணணும், அவர் மேலே தான் வழக்கு போடணும். அடுத்தது நம்ம வந்துனே இருக்கோம், ஒவ்வொன்றும் அடுத்தது வரும். இதுக்கு விஜய் உரிய விளக்கம் கொடுத்தா தான் தெரிய வரும். அவர் இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கி செய்தியாளர் சந்திக்கலை. திருச்சியில் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திக்கலை, அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார். ட்விட்டரில் கூட போட்டிருந்தார், இது என் இதயத்தை நொறுக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே போய் இதாக போகுதுன்னு தெரியல. இன்னொரு வாட்டி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். இப்போ பேசியிருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 36 பேர் இறந்துருக்காங்கிற நியூஸ் தான் பார்த்தோம். இதுக்கு மேலே அது வந்துட்டு மேலே உயரக்கூடாது. அதுக்காக நம்ம வந்துட்டு இறைவனை வேண்டிக்கலாம். இதுக்கு மேலே விஜய் வந்துட்டு கூட்டத்துக்கு பெர்மிஷன் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். அதுக்கு மேலே பிரச்சாரம் செய்ய முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். நமக்கு ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, அதாவது திருச்சியில் போனார், கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, அங்கேயும் இந்த அசம்பாவிதம் வரல. அடுத்தது பெரம்பலூருக்குள்ளே வெயிட் பண்ணாங்க, அங்கேயும் இந்த அசம்பாவிதம் வரல. ஆனால் பெரம்பலூர் போகலை. அடுத்தது அரியலூர் போனார், கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி, நள்ளிரவே 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வரைக்கும் அவ்வளோ கூட்டம் காத்திருந்தாங்க, அப்போவும் இந்த அசம்பாவிதம் வரல. அடுத்து நாகப்பட்டினம் வந்தார், அங்கேயும் கூட்டம் தான், அங்கே கூட நடக்கலை. அடுத்து திருவாரூர் வந்தார், அங்கேயும் நடக்கலை. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்தார் பார்த்தியா, திருச்சிலேருந்து இறங்கி ரோடு மூலியமாக தான் நாமக்கலுக்கு வந்தார். வழிநெடுக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஆரத்தி எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் நாமக்கல் அந்த பிரச்சாரம் செய்யறதுக்கு வந்து சேர்த்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மணி ஆச்சுன்னு தெரியும். ஆனால் அந்த திருச்சி ரோட்லேருந்து கிட்டத்தட்ட அந்த சேலம் ரோடு திரும்புகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம். அதுலேருந்து வண்டி நகுன்னு வச்சு ஃபுல்லுமே வெறும் மக்கள் தலை தான். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு தான் அந்த இடமே நல்ல, அதுவுமே பார்த்திங்கன்னா நெருக்கடியான இடம். அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தான் நியூஸ் இருந்தது. ஆனால் வந்துட்டு இந்தளவு ஒரு அசம்பவம் நடக்கவே இல்லை. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது, ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. இதை வந்துட்டு நேர்மையாக உண்மையாக விசாரணை பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். இதுக்கு ஒரு தலைபட்சமாக செயல்பட்டாலாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது. நேர்மையான முறையில் நியாயமான முறையில் விசாரணை நடக்கணும். அதுதான் நம்மளோட ஆசையும். யார் தவறு செஞ்சாலும் அது தண்டிக்கப்படணும். இது வந்து யதார்த்தமாக நடந்த அசம்பாவிதமா, இல்லை திட்டமிட்டு செஞ்சதா, இல்லை யார் மேலே தவறு, அதாவது தாவேக்க தரப்பில்
சரியான முன்னேற்பாடு செய்யாமல் விட்டுட்டாங்களா, இல்லை காவல்துறை சார்பில் சரியான நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது விசாரணை பண்ணி, நியாயமான முறையில் விசாரணை பண்ணி அந்த தகவலை வெளியிட்டால் மட்டும்தான் இதுக்கான ஒரு விடை கிடைக்கும். பொறுத்திருப்போம். இறந்த குடும்பத்துக்காக நம்ம சேனல் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.